ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதோட கொஞ்சம் தயிர். இந்த பழைய கஞ்சி அதே மாதிரி தான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே மட்டரிசி சோறு தான் நேற்று காய்ச்சின சோறு. இன்றைக்கி அது பழைய கஞ்சி நல்லா கரைச்சி வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷு அதோடு சேர்த்து இங்கே பாருங்க ஆரோக்கிய கர்டு. அப்புறமே சைட் டிஷ் என்ன கத்திரிக்காய் கூட்டு தான். இது அருமையான கூட்டு. மொத்தத்தில் பார்த்தா இன்றைக்கி டிஃபனுன்றது காலையில் நம்ம குடிக்கிற இந்த கஞ்சி தான். இந்த கஞ்சியில் அவ்வளோ சத்து இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான சத்துன்னு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பிபி சுகர்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. வெயிட்டு குறைக்கணுன்றவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு. எண்ணெய் இல்லை, மசாலா இல்லை, இனிப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் இதுதான் தேவா அமிர்தம் அப்படின்னு நானும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே என்எஸ் கிருஷ்ணன், நடிகர் என்எஸ் கிருஷ்ணனும் அந்த டிஎம் மதுரம் அந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கஞ்சி குடிக்கும்போது இந்த வசனம் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு தான் இப்போ நாங்கள் இதை பார்த்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்குது. எந்த ஒரு நோய் நொடி இல்லை. ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி சாப்பாடில் கண்ட்ரோல் இருந்தால் எந்த ஒரு நோயும் வராது. அது மட்டும் இல்லாமல் நல்ல உடற்பயிற்சி செய்யலாம். எல்லா வகையான உடற்பயிற்சிக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைக்கும். அதனால் இது சாப்பிடுவது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க. இந்த அம்மா இந்த கஞ்சி குடிக்கிறாங்க, இது நான் குடிக்கிறேன்.